எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசிங் வேஸ் டூ பிகம் பெட்டர் தென் அதர்ஸ். பெட்டர் தென் அதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்த மனிதர்கள விட நீங்க பெட்டரான பெர்சனா மாறணும். மத்த மனிதர்கள போட்டியா நெனச்சுக்கிட்டு அவங்கள ஜெயிச்சு காட்டணும். மத்த மனிதர்கள விட நீங்க தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காட்டணும்ன்ற எண்ணத்துல கிடையாது. ஏன்னா, எப்போ மத்த மனிதர்கள நம்ம வந்து ஒரு காம்படிஷனா நெனச்சுட்டு அவங்கள ஜெயிச்சு காட்டணும்னு நெனைக்கிறோமோ, அங்கேயே நம்ம ஒரு பெட்டரான பெர்சனா மாற முடியாதுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்ப பெட்டரான பெர்சனா மாறணும். அதுவும் மத்தவங்கள விட பெட்டரான பெர்சனா தெரியணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத என்ன மீனிங்ல நான் சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க காமிச்சுக்கிறத விட நீங்க தெரிஞ்சா எப்படி இருக்கும்? உங்கள சுத்தி இருக்கிற மனிதர்கள விட, நீங்க ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு பெர்சனா தெரியிறீங்க அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் நடக்குது உங்க வாழ்க்கையில அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்? நீங்க ஒரு பெட்டரான பெர்சனா மாத்திக்கிறதுக்கு இப்ப முயற்சி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயங்கள் செஞ்சு நீங்க ஒரு பெட்டரான பெர்சனா மாறும்போது, உங்க லைஃப் பெட்டரா மாற ஆரம்பிக்கும். உங்க லைஃப் பெட்டரா மாற ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்களோ, அந்த விஷயத்த நீங்க தேடி போக தேவையில்ல. அந்த விஷயம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாரி மனிதர்கள லைஃபே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். அப்ப என்னப்பா பெட்டரா மாறணும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான மீனிங் வந்து ஒரு மிலிட்டரி பரேட் மாரி வேற லெவல்ல ட்ரெய்னிங் எடுத்து, வேற லெவல்ல எக்சர்சைஸ் பண்ணி, வேற லெவல்ல எல்லாத்தையும் செய்யணுமா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நான் அந்த அளவு கஷ்டப்பட்டு எதையுமே செய்ய சொல்லல. நான் சொல்ல வரதெல்லாம் என்ன சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய பெரிய ரிசல்ட்ஸ குடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் முக்கியமான ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சிந்திக்கிற விஷயத்த கொஞ்சம் மாத்தி சிந்திக்கலாம். நம்ம பேசுற விஷயங்கள கொஞ்சம் மாத்தி பேசலாம். நம்ம என்ன மாரியான செயல்கள் செய்றோமோ, அத கொஞ்சம் மாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன சின்ன இன்டென்ஷனோட நம்ம பண்ற விஷயங்கள் நம்மளுக்கு பெரிய பெரிய ரிசல்ட்ஸ குடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னா, நம்ம டிஸ்பிரேஷனோட எதையும் ட்ரை பண்ண மாட்டோம். நம்ம எங்கேயுமே போய் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு சொல்லப்படுற எண்ணம் நம்மளுக்கு போயிடும். அது என்ன உண்மை அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம இருந்தாலும் இல்லாக்காட்டியும் உலகம் சுத்திக்கிட்டு தான் இருக்க போகுது. இங்க எல்லா விஷயமும் நடந்துட்டு தான் இருக்க போகுது. நம்ம வந்து ஒரு சின்ன பார்ட் இந்த உலகத்துல. நம்ம ஒரு முக்கியமான ஆள் கிடையாது. ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள் தான் நம்ப. நம்ம இருந்தாலும் இல்லாக்காட்டியும் நடக்க வேண்டிய விஷயம் நடந்துட்டு தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ப டிஸ்பரேஷனோட எதையும் ட்ரை பண்ணாம, இந்த உலகத்துல எவ்வளவு தூரம் ஹேப்பியா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பத்தி மட்டும் தான் யோசிப்போம். அப்போ, அந்த விஷயத்த யோசிக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெளியில எதையுமே மாத்த மாட்டாங்க. வெளியில எந்த விஷயத்தையுமே வந்து தேடி போக மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அவங்கள எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனா, எவ்வளோ தூரம் அவங்க டிஃபிகல்ட்டான டைம ஃபேஸ் பண்ணாலுமே கூட சரி, அதுலருந்து எப்படி வெளிய வரலாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்து மூலியமாவும், அத எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திட்டு, அதுலருந்து என்ன ஒரு விஷயத்த கத்துக்கலான்றத மட்டும் தான் பார்த்து, ஒரு பெட்டரான பெர்சனா மாறுவாங்க. பெட்டரான லைஃப்ப கொண்டு வருவாங்க. அவங்க நெனச்சதையும் அடைவாங்க. ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அதர் பெர்சன் மத்த பீப்பிளோட நீங்க பெட்டரா மாறதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அக்செப்ட் தட் யூ ஆர் ஸ்டக் அட் சம்திங். ஸ்டக் அட் சம்திங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துலயுமே வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ஃபர்ஸ்ட் அவசியம் கிடையாது. ஐயோ! இந்த இடத்துக்கு போயிருந்தேன். இந்த விஷயம் என்ட்ட கேட்டாங்க. நமக்கு தெரியாம முழிச்சுட்டோமே. ஐயோ! கிரிக்கெட்ட பத்தி எனக்கு தெரியவே இல்லையே. ஐயோ! ஃபுட்பால பத்தி எனக்கு தெரியவே இல்லையே. இவங்கலாம் சூப்பரா பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, நம்மள நாமே குறைச்சு எடை போட்டுக்க தேவையில்ல. அந்த மாரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் கேட்கறாங்க. நமக்கு தெரியாம போயிருச்சு. நம்ம ரொம்ப டவுனா இருக்கிறோம். நம்ம ரொம்ப கம்மியான ஆள். நமக்கு தெரியால அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் உங்க மனசுக்குள்ள வரவே தேவை கிடையாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும்னு சொல்லப்படுற எண்ணத்தோட செயல்பட்டுட்டு இருக்க மனிதர்கள் வந்து, அவங்க எதுல பெட்டரா இருக்காங்கன்றத கண்டுபிடிக்காமலே போயிருவாங்க. அப்போ எந்த ஒரு மனிதர் ஒரு எந்த ஒரு மனிதர் அவங்க எல்லாத்துலயுமே எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்க தேவையில்லன்ற ஒரு உண்மைய தெரிஞ்சுக்கிறாங்களோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எதுல ஸ்பெஷல்ன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஒரு இன்டர்வியூல வந்து டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார் கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஆக்டர் விஜய் சார பத்தி பேசிட்டே இருக்காரு. அப்ப கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து ஆக்டர் விஜய் சார பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி ஆக்டர் விஜய் சார் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசா கத்துக்கிட்டு, அதுல ஜெயிச்சு காட்டுறத விட, ஃபர்ஸ்ட் எதுக்கு பிரெஃபரன்ஸ் குடுப்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர் எதுல ஸ்ட்ராங்கா இருக்காரோ, அதுல டெவலப் பண்ணிக்கணும். அதுல அவர் தான் கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை விஜய் சாருக்கு அதிகமா இருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய ஆளா அவர் இருக்காரு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அப்போ நம்ப எதுல ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதுல நம்ம எவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த் எப்படி டபுள் ஆக்கிக்கலாம்ன்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன் ப்ரூஸ் லீ என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 10,000 கலைகள கத்து வச்சிருக்க பெர்சன பார்த்து நான் பயந்தது கிடையாது. ஆனா ஒரு கலைய 10,000 தடவ முயற்சி செஞ்சு, அதுல வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா, ஒரு கிங்கா இருக்கிற பெர்சன பார்த்து நான் பயப்படுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாத்துலயுமே நீங்க சிறந்தவரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எதுல சிறந்தவரா இருக்கீங்களோ, அதுல நீங்க இன்னும் சிறந்தவரா மாற முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒரு பெட்டரான பெர்சனா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் த விக்டிம் மென்டாலிட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த விக்டிம் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து காமனா லைஃப்ல எல்லாருக்குமே வர ஒரு கட்டம் தான். ஏதோ ஒரு கட்டத்துல வந்து நம்ம வந்து அடிபட்டுருப்போம். ஏதோ ஒரு விஷயத்துல லைஃப் நம்மள தூக்கி பாதாளத்துல தள்ளியிருக்கலாம். இல்ல மலை மேல இருந்து உருட்டி விட்டுருக்கலாம். டக்குனு நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே பண்ணலையே! எனக்கு ஏன் இப்படி ஆகுது? நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம்.
ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கட்டத்தில நம்ம தான் எதாவது பண்ணியிருப்போம். அதுதான் நேச்சர். ஏன்னா நம்ம நெறைய நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பூர்வ ஜென்மத்தில செஞ்ச பாவம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். போன ஜென்மத்தில நம்ம என்ன பாவம் அது எல்லாமே பொய். நம்ப வந்து இதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன பண்றோமோ, அதுதான் நம்மளுக்கு நாளைக்கு வரப்போகுது. ஓகேங்களா? அப்ப பிரசன்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ, அத வச்சு தான் நம்ம ஃபியூச்சர் மாறப்போகுதுன்னு உண்ம. அப்ப இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா, பாஸ்ட்ல நம்ம ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் நமக்கே தெரியாம நடந்திருக்கும். அன்கான்ஷியஸா நடந்திருக்கும். ஏன் நீங்க தப்பே பண்ணாம இருந்து, உங்க சைட்ல உங்க தப்பே இல்லாம உங்கள சுத்தி இருக்க பீப்பிளோட தப்பால கூட இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஃபைனான்ஷியலாவோ, கெரியராவோ, ரிலேஷன்ஷிப்லயோ ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல நீங்க இருந்துட்டு இருக்கலாம். ஆனால், நீங்க தான் உங்க லைஃப்க்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது என்னோட லைஃப். இதுல வர நல்லதுக்கும், கெட்டதுக்கும் நான் மட்டும் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்ப ஏத்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அங்க தான் ஸ்டார்ட் ஆகும் மாறுறதுக்கு. உங்களோட விக்டிம் மென்டாலிட்டி அங்க போக ஆரம்பிச்சுரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான வழிய நீங்க தேடி போக தேவையில்ல. இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துருச்சுனாலே, உங்களுக்கு தெரியறதெல்லாம் வழிகளா தான் தெரியும். நீங்க எதுல கை 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 வச்சாலும், எதுல நீங்க தொட்டாலும் அதுல நீங்க ஜெயிச்சிருவீங்கன்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மென்டாலிட்டிய வளர்த்துக்கிட்டு, உங்க லைஃப்க்கு நீங்க மட்டும் தான் பொறுப்புன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா விக்டிம் மென்டாலிட்டி விலகிடும். விக்டிம் மென்டாலிட்டி விலகிட்டாலே நீங்க ஒரு பெட்டரான பெர்சனா மாறிடுவீங்க. மத்த பீப்பிளோட நீங்க பெட்டரா தெரிய ஆரம்பிப்பீங்க. ஏன்னா வந்து இப்ப பொதுவாவே வந்து பெட்டரான பெர்சனா மாத்திக்கிறதுன்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்த பீப்பிள காம்படிஷனா நினைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஆனா இங்க நெறைய பேர் சில விஷயங்கள் செய்ய மாட்றாங்க. அவங்களோட லேசினஸ்னால அ அவங்களுடைய என்ன சொல்றது? டைம் இல்லன்னு சொல்லிட்டு நெறைய பேர் விட்டுடுறாங்க. அந்த இடத்துல நீங்க மத்தவங்க செய்யாத விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கீங்க. மத்தவங்க ப்ரூவ் பண்ணாத விஷயத்த உங்க லைஃப்ல ப்ரூவ் பண்றீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பெட்டரா மாறுறத யாராலயுமே தடுக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டாப் அவாய்டிங் பெயின் அப்படின்ற மாரி சொல்லலாம். பெயின் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் பிசிக்கல் பெயினா இருக்கலாம், மென்டல் பெயினா இருக்கலாம். ரொம்ப, ரொம்ப நல்லது. ஏன்னா பிசிக்கல் பெயின் வருது. இப்போ ஜிம்ல போய் எக்சர்சைஸ் பண்றவங்களுக்கு தெரியும். பிசிக்கலா பயங்கரமா பெயின் வரும். பாடி பெயின் வரும். அவங்க வொர்க் அவுட் பண்ணும்போதும் பெயின் இருக்கும். அவங்க வொர்க் அவுட் முடிச்ச அப்புறம் பெயின் இருக்கும். ஆனா, அந்த பெயினுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைக்கிற பிசிக்கா இருக்கலாம், அவங்களுக்கு கிடைக்கிற மென்டல் பீஸா இருக்கலாம், வேற லெவல்ல இருக்கும். அப்போ உங்க லைஃப்ல உங்களுக்கு வர பெயின் அது எந்த ஒரு பெயினா இருந்தாலுமே கூட சரி, அத நீங்க வந்து தப்பிச்சு ஓட பார்க்காம, அத நின்னு நிதானமா ரசிச்சு ஏத்துக்கணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஹாப்பினஸ் வரும்போது நம்ம ஃபுல் மனசோட ஏத்துக்கிற மாரி, பெயினும் நம்ம ஃபுல் மனசோட ஏத்துக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதுலருந்து உங்களுக்கு ஒரு ஆன்ஸர் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே அதுக்கான ஆன்ஸர நீங்க எடுத்துப்பீங்க. கண்டுபிடிச்சுருவீங்க. அத நெனச்சு புலம்பாம இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ பெயின் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த யோசிக்கும்போது நமக்கு என்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதிகமான பிரஷர வந்து சந்திக்கும்போது தான் வந்து டைமண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. டைமண்ட் செய்ற ப்ராசஸ் அவ்ளோ தூரம் ரொம்ப பிரஷரா இருக்கும். அந்த பிரஷர்ல இருந்து தான் டைமண்ட் வெளிய வரும். அதே மாரி உங்க லைஃப்ல நீங்க பயங்கரமான பிரஷர்ல இருக்கீங்க. என்னடா இது வாழ்க்கைன்ற ரேஞ்சுக்கு போகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க வந்து வேற லெவல்ல சாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்க சாதிக்கணும் அப்படி நீங்க ஒரு பெட்டரான பெர்சனா மாறணும்னா, அந்த பயத்த அந்த ப்ராப்ளத்த பார்த்து அந்த பெயின பார்த்து ஓடாதீங்க. நின்னு அது என்ன சொல்லுதுன்னு ஃபேஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு பெட்டரான பெர்சனா மாறத யாராலயுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 4வது விஷயம் நீங்க எப்படி ஒரு பெட்டரான பெர்சனா மாறலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபீட் யுவர் கியூரியாசிட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிற மக்கள் நெறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுதுன்னா, அத அப்படியே ஏத்துப்பாங்க. இப்ப நம்ம ஒரு சில நியூஸ் பார்க்குறோம்னா, ஓகே அது அப்படியே 100% நம்புறோம். ஒரு சில விஷயங்கள் கேட்கிறோம்னா நம்ம நம்பிடுவோம். இல்ல ஒரு ஒரு ப்ராடக்ட் விக்கிறாங்க. எந்த ஒரு ஃபீல்ட் எடுத்தாலுமே ஏதோ ஒரு விஷயம் நம்ம கேட்கிறோம்னா, பிளைண்டா நம்ம நம்ப ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப் வந்து சர்ஃபேஸ் லெவல்ல ஒரே லெவல்ல தான் போகும். ஆனா, அந்த இடத்துல நீங்க உங்களோட கியூரியாசிட்டிய ஃபீட் பண்ணி, ஹவ், வை, வாட் எதுக்கு, ஏன், இது எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்க. அந்த கேள்வி கேட்கிற தன்மைய நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யாரு என்ன சொன்னாலுமே கூட சரி, உங்க குளோஸ் ஃப்ரெண்டே ஒரு விஷயத்த வந்து சொல்லி இது உண்மதான், இது இப்படிதான் சொன்னாலும், நீங்க அங்க கேள்வி கேட்கிறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க பெட்டரான பெர்சனா மாறிட்டே வருவீங்க. அது எந்த ஒரு இடமா இருந்தாலுமே கூட சரி. ஜென்யூனா கேட்கணும். உண்மையிலேயே நீங்க அந்த ப்ராப்ளம் உங்கள நோக்கி ஒரு ப்ராப்ளம் வருது. உங்கள நோக்கி ஒரு விஷயம் ஏதோ சொல்றாங்கன்னா, உண்மையா அத கத்துக்கணும்னு சொல்லப்படுற அந்த ஜென்யூனான ஒரு ஆசையில, ஜென்யூனான கிளியர் பண்றன்ற எண்ணெயில நீங்க எண்ணத்துல வந்து நீங்க கேள்வி கேட்கிறீங்கன்னா, உங்களோட மைண்ட் வந்து எலாபரேட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களோட திங்கிங் எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்க பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லப்படுற உங்களுடைய பார்வை எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு நீங்க உலகத்த பார்க்குற விதமே வேற மாரி இருக்கும். மத்த பெர்சன்ஸ்க்கு தெரியாத விஷயம் கூட உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உலகத்த பார்க்கும்போது. நீங்க வந்து நாலெட்ஜபிளான பெர்சனா மாறுவீங்க. இத தான் வந்து புத்தரும் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நானே சொன்னாலும் அத 100% நம்பாதீங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒரு விஷயம் கேள்வி கேளுங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அது ஏன்னு கேட்டுட்டு, அதுலருந்து ஒரு ஆன்ஸர கொண்டு வாங்க. உங்க மனசுக்குள்ள இருந்து ஒரு ஆன்ஸர் கிடைக்கும். அத நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ, அதனால இங்க என்ன சொன்னாலும், எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும், அதுல 100% உங்களுக்கான உண்மை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள தான் உங்களுக்கான உண்மை இருக்கு. அத தேடி அனலைஸ் பண்றதுக்கு கேள்விகள் கேட்கணும். உங்க மைண்ட கியூரியஸா வச்சிருக்கணும். அந்த மாரி வச்சிருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெட்டரான பெர்சனா மாறுவீங்க. மத்த பீப்பிள கம்பேர் பண்ணும்போது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பீயிங் ஓகே வித் ஃபீலிங் போர்.
போரிங் ரொட்டீன் இஃப் இட்ஸ் கிவ் ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப போர் அடிக்குது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓவரா சோஷியல் மீடியா யூசேஜா இருக்கலாம், நெறைய விஷயங்கள் தேவையில்லாம ஃபோன் பேசுறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அந்த போர் அடிக்கிறத நீங்க போர் அடிக்கிற மாரியே விட்டுடணும். அந்த போர் அடிக்கிற விஷயங்களே செய்யணும். காலையில வந்து எழுந்து ஒரே ரொட்டீனா பண்றது போர் அடிக்குது. ஒரே வேலையில செய்ய போர் அடிக்குது. மோனோட்டோனஸா இருக்கு. திருப்பி திருப்பி எக்சர்சைஸ் பண்ண போர் அடிக்குது. நம்ம சும்மா இருக்கலாம். ஃப்ரீயா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு, பிளஷர தேடி போவாம, நீங்க போர் அடிக்கிற வேலையில அதிகமா செய்யணும்னு நான் சொல்றேன். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வந்து சீக்கிரமா ஜெயிக்கணும்னு சொல்லப்படுற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள நாம போர் அடிக்க வச்சுக்கிறதே கிடையாது. எதுலயாவது ஒரு விஷயத்துல ரொம்ப எங்கேஜ்டா இருந்துட்டே இருக்கணும். ஒண்ணு எங்கேஜ்டா இருக்கணும், இல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கணும்ன்ற மாரி இருக்குமே தவிர்த்து, சும்மா இருக்க மாட்றோம். செஞ்ச வேலைய போர் அடிக்கிற வேலைய திருப்பி திருப்பி செய்ய மாட்றோம். அப்படி செஞ்சா மட்டும் தான் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த வேலைய நீங்க திருப்பி திருப்பி செய்றீங்களோ போர் அடிச்சாலும், அத நீங்க எக்ஸ்பெர்ட்டா மாறும்போது உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்க பொறுமைய வளர்த்துக்கணும். 2மே ஒண்ணே ஒண்ணு சார்ந்தது தான். நீங்க செஞ்ச வேலைய திரும்ப திரும்ப பொறுமையா செஞ்சுட்டே இருக்க, அதுல நீங்க எக்ஸ்பெர்ட்டாவும் மாறுவீங்க. உங்களுக்கு பொறுமையும் வளர்ந்துரும். பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கலாம். அடுத்து அடுத்து போய்க்கலாம். அடுத்தவங்களுக்கு வரும் சொல்லப்படுற அந்த பொறுமை உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். ஸோ இத விட்டுட்டு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சு சீக்கிரமா மேல போணும்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா பெட்டரா மாற முடியாது. போர் அடிச்சாலும் நம்ம செய்யறத திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்கும்போது தான் பெட்டரான பெர்சனா மாற முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பி யூஸ்ஃபுல் நாட் இம்ப்ரெசிவ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டான பெர்சனா, ரொம்ப டேலண்டான பெர்சனா, நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லப்படுற விஷயத்த காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டே இருப்போம். ஆப்வியஸா அது தப்பே கிடையாது. நமக்கு எல்லாமே எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். எல்லாருமே அத செய்யணும்னு நினைப்போம். ஆனா அத நம்ம எப்படி செய்றோம்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு பெட்டரான பெர்சனா மாறப் போறோமா? இல்ல ரொம்ப ஒரு லோவான ஒரு பெர்சனா மாறப் போறோமான்றது இருக்கு. உண்மையிலே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சு குடுங்க. உண்மையிலே யூஸ்ஃபுல்லான ஒரு கான்ட்ரிபியூஷன் உங்க சைட்ல இருந்து குடுங்க. அப்ப நீங்க ஸ்மார்ட்டா தெரிவீங்க. நீங்க வந்து ஒரு பெட்டரான பெர்சனா தெரிவீங்க. ஏன்னா வந்து இப்போ அ கிருஷ்ணர நீங்க எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிசல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்களோட வேலை. நீங்க உண்மையிலேயே ஒரு விஷயத்த சரி செஞ்சீங்க. உண்மையிலேயே ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து ஃபோகஸ்டா இருக்கீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே ஸ்மார்ட்டா தெரிய ஆரம்பிப்பீங்க. நீங்க ஸ்மார்ட்டா காமிச்சுக்க வேணாம். அதுதான் சொல்ல வரேன். எல்லாத்தையுமே தாண்டி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அவர பத்தி பேசும்போது, இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவர வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது யாராலயுமே. ஒரு புரியாத ஒரு புதிரா தான் இருந்த ஒரு பெர்சனா இருந்துட்டு இருப்பாரு. எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெர்சன் வந்து சிங்கிங், டான்சிங்லயும் இருக்க முடியும். ஒரு போர்க்களத்திலயுமே இருக்க முடியும்னு சொல்லப்படுற விஷயத்த காமிச்ச ஒரு பெர்சன். ஒரு மல்டிபிள் பெர்சனாலிட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். அப்போ ஒரு பெர்சன் வந்து போர்க்காலத்துல இருந்து சண்டை போடவும் தெரியணும். அதே பெர்சன் வந்து சிங் பண்றதா இருக்கலாம், டான்ஸ் பண்றதா இருக்கலாம், ஹேப்பியா இருக்கிறதா இருக்கலாம். அதுலயுமே இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லான விஷயத்துல தான் அவர் வந்து செயல்பட்டுட்டு இருந்தாரே தவிர்த்து, ஷோ ஆஃப் பண்ற மாரி எதுவும் காமிச்சுக்கிறது இல்ல. அப்போ யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக பண்ணிட்டு இருக்கும்போது மட்டும் தான் நம்மனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அத பண்ண முடியும். அது சிங்கிங், டான்சிங்கா இருக்கலாம், இல்ல போர்க்களத்துல இருந்து சண்டை போடுறதா இருக்கலாம். எல்லாத்துக்குமே அது வந்து உதவும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ என்னோட வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெட்டரான பெர்சனா மாறணும். ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டுங்க. இந்த காம்படிட்டிவான வேர்ல்டுல வந்து நம்ப காம்படிஷன் பண்ணணும். நம்ம எந்த ஃபீல்ட் எடுத்தாலுமே அதுல காம்படிஷன் இருக்கும். அதுல யார் பெரிய ஆளு, யாரு ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்கன்னு சொல்லப்படுற விஷயம்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். லைஃப் இஸ் எ ரேஸ் அப்படின்ற மாரி போயிட்டே இருக்கும். ஆனா உண்மையிலேயே நீங்க உங்களுக்கான காம்படிஷன் யாரா நினைக்கணும்னா, நீங்க தான் உங்களுக்கான காம்படிஷனா இருக்கணும். நாம தான் நமக்கான காம்படிஷனா இருக்கணும். ஏன்னா காம்படிஷன் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்க எவ்வளோ தூரம் ஜெயிச்சீங்க, தோத்தீங்கன்றத தாண்டி உங்க தோல்வியோ, வெற்றியோ வந்து உங்கள எவ்வளோ தூரம் பாதிச்சது, நீங்க எவ்வளோ தூரம் ஹேப்பியான, பீஸ்ஃபுல்லான பெர்சனா இருந்தீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். அத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள காம்பீட் பண்ணி, உங்களுக்குள்ள ஒரு பெட்டரான பெர்சனா மாறணும். நீங்க இந்த லெவலான பெட்டரான பெர்சனா இருக்கீங்களா, நாளைக்கு இத விட இன்னும் பெட்டரா மாறிடுவீங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்னும் பெட்டரா மாறணும். அப்ப நேத்து நம்ம எப்படி இருந்தோமோ, அத விட இன்னைக்கு பெட்டரா இருக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கான ப்ராக்ரஸ் நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது, நீங்களும் நேச்சுரலா ஒரு இடத்துக்கு வந்துருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெட்டரான பெர்சனா மத்த பீப்பிளாலயும் மதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.